गाइस ஸோ கயல் சீரியலில் அடுத்தடுத்து நிறைய சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாமே வரப்போகுதுங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் எழிலுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தையே வந்து அன்பு கண்டுபிடிக்க போகிறாருங்க. இந்த விஷயத்தை ஆக்சுவலி முன்னாடியே வந்து பண்ணியிருக்கலாம். பட் என்னமோ தெரியலை, அப்போல்லாம் வந்து சும்மாவே தான் இருந்தாங்க. அவராக வந்துருவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ இந்த கயல் வந்து காணாமல் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புத்தியே வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எழில் வந்து ஃபஸ்ட்டு எங்கே இருக்கார், ஏன்னா எழில் மூலமாக தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறதே ஆரம்பிச்சிச்சு. அவர் வந்து காணாமல் கோச்சிக்கிட்டு போனதுனால தான் சிவசங்கரி இந்த அளவுக்கு வந்து கேவலமான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இப்போ கடைசியில் கயலும் வந்து காணாமல் போயிட்டா. அவர் என்ன ஆச்சு என்ன நிலைமை அப்படின்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சக்தி வந்து புதுசாக இந்த கௌதம் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நர்ஸாக வந்து ஒர்க் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு அவனை வந்து அப்படியே திருத்த போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தெரியுது. அதுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலை. ஏன்னா சும்மாவே அவன் வந்து ரொம்பவே லூசுத்தனமாக தான் வந்து யோசிப்பான். இதில் பத்தாததுக்கு இவன் வேற போயிட்டு அவனை திருத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தெரியுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை. இப்போ ஒரு பக்கம் வந்து இந்த எழில் வந்து எங்கே போயிருப்பா, எழிலுக்கு என்ன தான் ஆயிருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம அன்பு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு இறங்கும் போது தான் ஸோ கடைசி அவன் எந்த இடத்துக்கு போனா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இடம் தான் வந்து அம்மாவோட செல்லு கடைசியாக இருந்துச்சு, ஆனால் இதுக்கப்புறம் வந்து எந்த பக்கம் போனார்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு பிச்சைக்காரன் அந்த இடத்துல வந்து படுத்து கிடக்கும்போது சரி அவர்கிட்ட போய் விசாரிச்சா ஏதாவது கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போயிட்டு அவர்கிட்ட விசாரிக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பையனை வந்து நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 3 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனை வந்து பயங்கரமாக அடித்து போட்டிருக்காங்க. அதுவும் தலையில் வந்து அடித்து அந்த குப்பைமேட்டு இருக்கிற இடத்துல வந்து தூக்கி போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு நம்ம அன்பு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்போ வந்து மாமா வந்து அவர் எங்கேயுமே போகலை, ஸோ யாரோ 3 பேர் சேர்ந்து அவரை அடித்து தான் வந்து போட்டிருக்காங்க. அப்போ நிச்சயமாக வந்து மாமாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, மேபி அவர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அன்பு புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரி அந்த 3 பேர் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டப்போ அந்த ஆளுக்கு எதுவுமே தெரியலை, இருட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க 3 பேர் சேர்ந்து ஒரே ஆட்டோவில் தான் வந்தாங்க. ஸோ அந்த ஆட்டோ நம்பர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ நம்பரையும் வந்து கரெக்டாக சொல்லிட்டாரு. ஸோ அன்பு கேட்குறாரு, எப்படி இந்த ஆட்டோ நம்பர் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்னு கேட்கும்போது இது என்னோட குழந்தையோட இது என்னோட பொண்ணோட டேட் ஆஃப் பர்த், அதனால வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை எடுத்துகிட்டு அவர் வந்து விசாரிக்கும் போது அதோட ஓனர் யார் அப்படின்னு தெரிய வருது. அந்த ஓனருக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி இந்த ஆட்டோ நம்பர் உங்களோடதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஓனர் நான் தான் தம்பி, ஆனால் நான் வந்து ஓட்டலை, இந்த ஆட்டோவை நான் லீஸ்க்கு வந்து விட்டுருக்கேன், வேற ஒரு பையன் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேற ஒரு பையனா, அந்த பையன் யார், அவனோட ஃபோன் நம்பர் அவனோட அட்ரஸ் எல்லாமே எனக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து தெரியுது இதுக்கெல்லாம் காரணமே வந்து அந்த பாலு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளை அன்புக்கு சொல்லவே வேண்டாம், கோபம் பயங்கரமாக வருது. அப்போது இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம வந்து வேறு மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இது எல்லாமே பண்ணது இந்த பாலு தானோ அப்படிங்கிற மாதிரி வந்து அன்புக்கு ரொம்ப கோபம் வருது. அதே டைம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இந்த மாதிரி எழில் காணாமல் போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து ஏற்கனவே ஆனந்திக்கிட்ட சொல்லியிருப்பாரு. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய சைட்லேருந்து நானும் ஏதாவது தேடுறேன், உங்கள் மாமாவோ ஒருவேளை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா நிச்சயமாக ஏன் சார்பாக நான் அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன், ஏன்னா என்னாலையும் தான் அவருக்கு வந்து இப்படி ஆச்சு. ஸோ ஆரம்பத்திலேயே அவர் உன்னோட மாமான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை பண்ணியிருக்க மாட்டேன். அவர் எவ்வளோ தான் கோவப்பட்டு இருந்தாலும் நான் பொறுமையாகவே போயிருந்திருப்பேன். ஆனால் என்னமோ தெரியலை, யாருன்னே தெரியாததுனால அவருக்குமே செட் ஆகலை, எனக்குமே செட் ஆகலை, அதனால இப்படி ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிட ஆனந்தி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் அதை கண்டுபிடிக்கிற விஷயத்தில் இருக்கும்போது அப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து என் கூட அடிக்கடி ஒருத்தன் பிரச்சனை பண்ணுவானே, அவன் வேறு யாரும் கிடையாதுடா, ஆனந்தியோட சொந்த மாமாடா, கயல் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இப்போ அவர் காணாமல் போனதுனால அவங்க அக்காவை பற்றி ரொம்பவே தப்பாக சோஷியல் மீடியாவில் அவங்க மாமியார் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சரி பண்ணணும் அப்படின்னா அவங்க மாமாவை கண்டுபிடிச்சே ஆகணும், அவர் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா உடனே எனக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம தானே அவனை வந்து அடிச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எல்லாருமே அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒன்றும் இல்லை மச்சான், உனக்கு தெரியாமல் நாங்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அதான் நீ இப்போ சொல்கிறியே உன் கூட சண்டை போட்ட அந்த ஆள் தான் மச்சான் அப்படின்னு சொல்லும்போது என்னடா பண்ணி தொலைஞ்சிங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை மச்சான், அன்றைக்கி ஆனந்தியோட கல்யாணத்தப்போ அண்ணன் எங்களை வந்து மண்டபத்துக்கு அனுப்பியிருந்தார்ல, அப்போ எங்களால் எதுவுமே பண்ண முடியலை, சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வர வழியில் அந்த ஆள் தனியாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாருடா, ஸோ அவரால் தானே உன்னோட வாழ்க்கையும் போச்சு, உன்னோட ஆட்டோவும் எரிஞ்சு போச்சு, அதனால் அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை போயிட்டு பயங்கரமாக அடித்தோண்டா, அடின்னு அடித்து அவனை வந்து தூக்கி போட்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
இதை கேட்டவுடனே பாலுக்கும் பயங்கரமான ஷாக் ஆகுது. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ரொம்பவே ஷாக்கான நம்ம பாலு, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள், நான் அவங்க மாமா வந்து காணாமல் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆனந்தி என்கிட்ட ரொம்பவே அழுது புலம்புனா. அவங்க மாமா காணாமல் போனதுனால தான் அவங்க அக்காவுக்கு இவ்வளோ பெரிய கெட்ட பேர் வந்திருக்கு. அவங்க மாமியார் இப்படி வந்து எழில் இல்லாத காரணத்தினால தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அழுதாடா. அது மட்டும் இல்லாமல் அவர் எப்படியாவது எங்கே இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னடானா இப்போ வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, என்னடா நீங்கள் ஏன்டா இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாலு ரொம்பவே வந்து பயங்கரமாக கோவப்பட்டு கத்துறாரு. டேய் மச்சான், என்னடா இது, நீ எதுக்குடா கோவப்பட்டு கத்துற, உன்னோட நல்லதுக்காக தானடா நாங்கள் வந்து பண்ணோம். உன்னோட வாழ்க்கையில் அவள் என்னென்ன பண்ணியிருக்கானே உனக்கு என்ன தெரியாதா என்ன, நீனே சொல்லு. உனக்கு அவனுக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. கடைசியில் நீ உயிராக நேசித்த உன்னோட ஆட்டோவையே வந்து கொளுத்தி விட்டுருக்க. அப்படிப்பட்டவனை சும்மா இருக்கும்போது எப்படிடா நாங்கள் சும்மா விட முடியும், அதனால தானே நாங்கள் அப்படி பண்ணோம், எதுவுமே தெரிஞ்சு பண்ணலையே மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் என்னடா நீங்கள் இப்போ வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எப்படா அவங்க வந்து ஆனந்தி என்னை ஏற்றுப்பா, எப்படா அவங்க குடும்பத்தில் நான் வந்து மூஞ்ச காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் மச்சான், உனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் தாண்டா அதை பண்ணோம், நீ என்னடா பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிடா, இப்போ அவருக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருவேளை அவர் இறந்துட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ மச்சான் அதெல்லாம் எங்களுக்கு தெரியலடா, நாங்கள் அன்னைக்கு வந்து போதையில் இருந்தோம், அதனால் வந்து இவரை போட்டு அடித்ததில் வந்து மயங்கிட்டாரு. ஸோ மயங்கினதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் அவரை வந்து தூக்கி போட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தலையில் அடித்தோம் மச்சான், அதனால் என்னன்னு தெரியல, ஒரு வேளை ஹாஸ்பிட்டலில் கூட வந்து இருக்கலாம் யாருக்கும் தெரியாமல், அதனால் கூட இவங்க கண்டுபிடிக்காமல் இருக்காங்களோ என்னன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னடா நீங்கள் இப்படி போய் பண்ணி வச்சுட்டீங்களே, இப்போ எங்கே போயிடா நம்ம அவர் வந்து தேடுறது, அவரை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஆனந்திக்கிட்ட அவங்க வீட்டில் சொன்னால் கூட வந்து தாராளமாக என்னை வந்து ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்போ போய் இப்படி நடந்துருச்சு, என்ன பண்ணுவேன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே நம்ம பாலு கோவப்படுறாரு. சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்த அப்படியே நம்ம விடக்கூடாது, முதல்ல இந்த விஷயத்த போயிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயுமே சொல்லணும், சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாலு முடிவு எடுத்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இரு மச்சான், எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா இதுக்கு மேலே இந்த விஷயத்த நான் சும்மா வந்து விட போகிறது கிடையாது, இதெல்லாம் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் யார், அவர் எங்கே இருக்காரு, என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அதனால் நானே போய் அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறேன், பேசி அவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன், அதுக்கப்புறம் நாங்கள் மற்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இரு மச்சான். ஸோ இதை கேட்ட உடனே, நில்லு மச்சான், நீ எதுக்கு அங்கே போகிற, நீ போன அப்படின்னா நீ தான் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் உள்ளவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க, ஏற்கனவே உன் மேலே அவங்க வந்து கோவமாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக என்னடா பண்ண முடியும், எங்கள் அக்கா அங்கே வந்து இருக்காங்கன்னா எங்கள் அக்காவோட வாழ்க்கைக்காகவாவது நான் கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணும். அது மட்டும் கிடையாது, ஆனந்தியோட அக்கா வந்து எந்த விதமான தப்பும் பண்ணலை, அவங்க மாமியார் இப்படி அவங்கள பற்றி ரொம்பவே கேவலமான விஷயங்கள் எல்லாமே சோஷியல் மீடியாவில் போட்டு அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு இப்போ அவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிறது தெரியாமையே ஒட்டுமொத்த குடும்பமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் மூல காரணமே வந்து நம்ம தானடா, நம்ம பண்ண அந்த ஒரு விஷயந்தான் இப்படி அந்த குடும்பத்தையே மொத்தமாக இப்படி பண்ணி வச்சுருக்கு. இன்னமுமே நம்ம இப்படியே இப்போ எதுவுமே பண்ணாமல் மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தால் அது வந்து சரிப்பட்டு வராது. அதனால என்ன நடந்தாலும் சரி, அவங்க என்னை கொன்னே போட்டாலும் சரி பரவாயில்ல, நான் கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு நான் மன்னிப்பு கேட்டு எல்லா உண்மையும் சொல்லத்தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் சொன்னாலுமே நம்ம பாலு வந்து கேட்கவே இல்லை, என்னை மன்னிச்சிடுங்க நான் போய் தான் ஆகணும், என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பாலு பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து ஆட்டோவை எடுத்துகிட்டு வந்து கிளம்பிடுறாரு. ஸோ என்னை மன்னிச்சிடு ஆனந்தி, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஸோ நானே வந்து உங்கள் மாமாவை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சமாதானம் போகலாமா அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் ஃப்ரெண்ட்ஸை தெரியாமல் பண்ண இந்த ஒரு விஷயத்தினால இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்த கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லணும், ஆனால் எப்படி நீங்கள் எடுத்துக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்புவுக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சிருது. ஸோ இதுக்கான காரணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாலு தான், இந்த ஆட்டோக்கார பையன் தான். ஏற்கனவே வந்து ஆட்டோவில் வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்ச போய் நம்ம அன்புக்கு கொஞ்சம் டவுட் வந்திருக்கும். ஏன்னா அந்த ஆட்டோக்கார பையனுக்கும் எழிலுக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை பண்ணாங்க. வண்டியில் வந்து மண்ணள்ளி போட்டது, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸை எரிச்சது, இன்டர்வியூவில் வேலை கிடைக்காம போனது, எல்லாத்துக்குமே காரணம் வந்து அந்த ஆட்டோக்காரன் பையன் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம எழில் வந்து சும்மாவே ரொம்பவே கோவமாக தான் வந்து இருந்திருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அன்புவுக்கு ஒரு வழியாக இந்த விஷயம் தெரிஞ்சு இப்போ ரொம்பவே வந்து கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானா, ஸோ இந்த விஷயம் தெரியாமல் நான் எங்கெங்கேயோ வந்து தேடிக்கிட்டு இருந்தேன்,
கடைசியில் என் மாமாவை அடித்து போட்டது நீ தானா, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு வந்து கிளப்புறாரு. ஸோ அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம பாலு வந்து அவங்களோட வீட்டுக்கே வந்துடுறாரு. சரி, வெளியில் நின்றுட்டு யோசிக்கிறாரு, நம்ம போவோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வேறு வழி கிடையாது, போய் தானே ஆகணும். ஸோ உள்ளே இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணாலும் சரி, நம்மளை அடித்தாலும் சரி, நம்மளை கொன்னாலும் சரி, நமக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் சரி, நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்கான பதிலை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த குடும்பம் இந்த நிலமையில் இருக்குன்னா அதுக்கு காரணமே நம்ம தான். அப்படி இருக்கும்போது அவங்கள சும்மா வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாலு வந்து நினச்சிக்கிறாரு. ஸோ எப்படி நம்ம ஆனந்தி முகத்தில் முழிக்க போகிறோம், அவள் வந்து பதில் கேட்டால் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு தெரியாமையும் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, தைரியத்தை வரவழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாலு வந்து உள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே போகும்போதே வந்து நம்ம மூர்த்தி கரெக்டாக வந்து பார்த்துறாரு. பாலுவை பார்த்தோன்னே வந்து ரொம்பவே கோவப்பட்டு அங்கேயே நில்லுடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ பாலு வந்து அப்படியே அதிர்ச்சியாகி நின்னுறாரு. அது வந்து மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. போதும், நீ எதுக்கு என்னை மாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே நம்ம மூர்த்தி வந்து கோவப்படுறாரு. இதை கேட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஷாலினி, தேவி, அதுக்கப்புறம் காமாட்சி, தனம் எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க. ஆனந்தியுமே வந்து வெளியில் வந்துடுறாங்க. ஸோ தனம் வந்து நம்ம பாலு வந்திருக்கிறத பார்த்துட்டு வா தம்பி வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே வந்து என்னடி, நானே அவனை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்கிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையை அவனை வெளியில் போக சொல்லிடு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு மூர்த்தி வந்து பயங்கரமாக கோவப்படுறாரு. ஸோ இதை கேட்டுட்டு வந்து மாமா ஒரு நிமிஷம் நீங்கள் கோவப்படாதீங்க, நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொல்கிறத பொறுமையாக கேட்கணுமா, நான் எதுக்கு அதை பொறுமையாக கேட்கணும், எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, உங்கள் குடும்பமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், அதையும் மீறி நீங்கள் வரேன்னா உனக்கு எவ்வளோ திமிரு எவ்வளோ தைரியம் இருக்குது, என் தங்கச்சியோட வாழ்க்கையவே இப்படி நாசம் பண்ணுறதுக்கு தானே நான் வந்திருக்கேன், ஒழுங்கு மரியாதையாக போயிடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ மாமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது மாமா, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு நான் அதுக்கெல்லாம் இப்போ வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பின்ன எதுக்கு நான் வந்திருக்கேன் இப்போ, நீனு இப்போ போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க எதுக்குங்க இப்போ கத்திக்கிட்டு இருக்கீங்க, என் தம்பி எதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பேசுங்க, தேவையில்லாமல் இப்படிலாம் கத்திக்கிட்டே இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் அப்படி தானே கத்துவேன், இப்போ இந்த இடத்த விட்டு உன் தம்பி போகலை அப்படின்னா அதுக்கப்புறம் நான் கொலைகாரனாக மாறிடுவேன், உடனே போக சொல்லி இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லும்போது ஸோ உடனே காமாட்சி வந்து டேய் மூர்த்தி, இப்போ எதுக்காக நீ கத்திக்கிட்டு இருக்க, முதல்ல அவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் மற்றதை பேசிக்கலாம், கொஞ்சம் பொறுமையாரு அப்படிங்கிற மாதிரி காமாட்சி வந்து சொல்கிறாங்க. ஸோ மூர்த்தி சொல்கிறாருமா, பொறுமையாக பேசி என்னம்மா பண்ண போகிறோம், இவங்கிட்டலாம் பொறுமையாக பேசுகிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது, அப்படிலாம் பொறுமையாலாம் நம்மளால் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் இருந்தாலும் மூர்த்தி கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இருவேன், என்ன தான் சொல்ல போகிறாரு அப்படிங்கிற கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூர்த்தி அமைதியாகிடுறாரு. என்னப்பா என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம காமாட்சி கேட்கும்போது, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட நான் பேச வந்தேன், ஆனால் அது எப்படி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தெரியலை, நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டுட்டு அதுக்கு நீங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, அதை நான் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு தனம் வந்து என்ன பாலு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு காமாட்சி கேட்குறாங்க. இல்லைம்மா, இந்த மாதிரி உங்கள் வீட்டு மாப்பிள்ளை எழில் இருக்காருல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எழில் மாப்பிள்ளை, அவருக்கு என்ன ஆச்சு, அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாமல் தான் நாங்கள் எல்லோரும் முழிச்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, அவர் கோபப்பட்டு எங்கேயுமே வந்து காணாமல்லாம் போகலம்மா, இந்த மாதிரி அவரை வந்து இந்த மாதிரி அடித்து போட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு, அதனால் வந்து அடித்ததில் வந்து நாங்கள் தான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமாக்கா உண்மைதான், எனக்கும் அவருக்கும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நல்லாவே தெரியும். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் வந்து அவர் தனியாக உட்காந்துருக்கும் போது கோபத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து அவரை போட்டு அடித்து தூக்கி போட்டிருக்காங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இது கேட்டவுடனே மூர்த்திக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. என்னடா சொல்கிறேன், மாப்பிள்ளையை அடித்து போட்டது நீங்கள் தானா, மாப்பிள்ளைக்கு என்னடா ஆச்சு, மாப்பிள்ளையை கொண்டுட்டீங்களாடா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ மாமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மாமா, அந்தளவுக்குலாம் எதுவுமே வந்து ஆகலை மாமா, அது மட்டும்தான் பண்ணது அவங்களுக்கு வந்து அவங்க வந்து சொன்னாங்க, மற்றபடி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி எதுவும் தெரியலை மாமா, எனக்கு என்னமோ அவர் இந்த சிட்டியில் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி தான் இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்லும்போது,
நம்ம ஷாலினி சொல்கிறேன், அப்படி பார்த்தாலுமே 1 மாதமா அவள் அட்மிட் ஆகிருக்க போது அந்த அளவுக்கு நீங்கள் அடிச்சு போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ காமாட்சி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ தனம் வந்து என்னடா பாலு என்னடா பண்ணி வச்சுருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அக்கா இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுக்கா. ஆனால் நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, அதை நான் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் என் மேலே இருக்கிற அந்த ஒரு பாசத்தில் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா நம்ம பாலு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து சொல்லுவார். எங்கள் மாப்பிள்ளை அன்னைக்கே சொன்னார்டா உன்னை பற்றி, நீ எப்பேற்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் என் மாப்பிள்ளையை அடித்து போடுற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கல்ல, உங்களால் தாண்டா இந்த குடும்பத்தில் நிம்மதியாக இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் மட்டும் அன்றைக்கி அப்படி பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா அப்போவே கோவம் கொஞ்சம் நேரம் குறைஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருப்பார். என் தங்கச்சி கூட நல்லபடியாக சேர்ந்து வாழ்ந்திருப்பார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நம்ம என்ன பேசணுமோ நாங்கள் பேசி அவரை சமாதானப்படுத்தியிருப்போம். ஆனால் நீங்கள் பண்ண இந்த ஒரு விஷயத்தினால எவ்வளோ பிரச்சனை ஆச்சு தெரியுமா? என் தங்கச்சியோட மாமியார் அவளை பற்றி தப்பாக தேவையில்லாததெல்லாம் பேசி எவன் கூடயோ வச்சு பேசி இப்போ கடைசியில் என் தங்கச்சி எங்கே போனான்னு தெரியல, அவளை காணாமல் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். இப்படி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன்னால் தாண்டா பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூர்த்தி வந்து கத்துறாரு. உன்னெல்லாம் நான் கொல்லாமல் விட மாட்டேன்டா, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா நம்ம பாலுவை போட்டு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம தனம் வந்து எங்க இருங்க, தயவு செஞ்சு அடிக்காதீங்க, எங்கள் பொறுமையாக இருங்க, எதுக்குங்க இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, உன் தம்பி பண்ண காரியத்துக்கு பின்ன அடிக்காமல் என்ன பண்ண சொல்கிறேன், எவ்வளோ பெரிய வேலையை பார்த்து வச்சுருக்கான்னு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் தான் சொன்னாலும் இல்லைங்க, அவன் பண்ணல, அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ தெரியாமல் நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, என்னது தெரியாமல் நடந்த விஷயமா, என்ன பேசிக்கிட்டு இருக்க தானோ நீ, இந்த குடும்பத்தால் தானே, நீ கொஞ்சம் கூட அறிவில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, இது உனக்கு தெரியாமல் நடந்த விஷயமா, இதனால் கையலுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் அவமானம்னு சொல்லிட்டு உனக்கே நல்லா தெரியும் தானே, இதனால் கையில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது உனக்கு நல்லா தெரியும் தானே, அப்படி இருந்துமே நீ வந்து உன் தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்ணுற அப்படின்னா நீ எப்பேற்பட்ட ஆளாக இருப்ப, அப்போது இந்த குடும்பம் தான் உன்னை நல்லா பார்த்துச்சுன்னா இந்த குடும்பத்துக்கு நீ எதுவுமே வந்து நல்லபடியாக பண்ண மாட்டேன். உன் குடும்பத்துக்கு அப்படின்னா அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அது சரின்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி விட்டுருவேன், அப்படி தானே சொல்ல வர அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, அதான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அவனே வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா இல்லைங்க, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதை மட்டும் நம்ம பண்ணலாமேங்க அப்படின்னு சொல்லும்போது, அடுத்து என்ன பண்ண போகிறோமா, அடுத்து இவனை அடித்து இவனை பிடிச்சி ஜெயிலில் தாண்டி போட போகிறோம், அதானே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாமா தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஏன்னா என் மேலேயும் தப்பு இருக்க தான் செய்யுது. ஸோ அன்றைக்கி அவசரப்பட்டு அப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கக்கூடாது. அது இவ்வளோ தூரம் போய் முடியும்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. என்ன தண்டனை நீங்கள் கொடுத்தாலும் பரவாயில்ல, அதை நான் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அவங்கள எங்கே இருக்காங்கன்னு மட்டும் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், உனக்கான தண்டனையை நாங்கள் கொடுக்கத்தாண்ட செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக மாமா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி பரவாயில்ல, நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆனந்தி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா இது பாலுவுக்கு இப்படிலாம் நடக்குது இந்த மாதிரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தேவி, அதுக்கப்புறம் நந்தினி, அதுக்கப்புறம் நந்தினி சொல்லிட்டு பாரு ஷாலினி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காமாட்சி, எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ மாப்பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலை, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலை, இந்த குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் பாலு தான் இப்போ எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு தெரிய வந்துருச்சு. அதுக்கப்புறம் அன்போட என்ட்ரி வேறு இருக்குது. அவன் வேறு வந்து பத்தாததுக்கு அடின்னு அடிச்சுட்டு இவனை வந்து இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்.